இன்றைய பிரசன்டேஷனுக்காக நான் தெரிவிக்கின்ற ஹெடிங் என்னன்னு சொன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்மட தொழில் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்மட சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இரண்டையும் கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அந்த வகையில இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சிறந்த முறையில பயன்படுத்த தெரிந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற்ற ஒரு மனிதனா மாறுறான். ஆம், இப்பொழுது நாம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இக்யூ மற்றும் ஐக்யூக்கான வேறுபாடுகளை பார்க்க போறோம். முதலாவது இக்யூ. இக்யூன்னு சொல்றது என்னன்னு சொன்னா நம்ம பாடசாலையில கற்றுக்கொள்ற பாடங்கள், அதாவது கணிதமா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும், அப்படி சம்பந்தப்பட்ட நம்ம அறிவுக்காக நம்ம ஒரு தொழில ஜொப்ப தேடிக்கொள்றதுக்காக நம்ம கற்றுக்கொள்ற விஷயம் தான் ஐக்யூ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இக்யூன்னு சொன்னா என்னன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட லைஃபை வெற்றிகரமா நம்ம முன்னோக்கி செல்றதுக்கு நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நம்ம எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நடந்து கொள்ளணும், அடுத்தவங்களோட எப்படி நடந்து கொள்ளணுன்ற விஷயத்தை நம்ம படிச்சு கொள்றது, நம்ம அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துற அந்த விஷயத்தை நம்ம சொல்றது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி. என்னன்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மொத்தமா 5 கூறுகளா பிரிச்சுக்கிறாங்க. 5 கூறுகளை முதலாவது தான் என்னன்னு சுய கட்டுப்பாடு. அதாவது என்னன்னு சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றது என்னன்னு நம்ம நம்மளோட உணர்ச்சிகளை நாமே கட்டுப்படுத்தி கொள்றது. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சுய கட்டுப்பாட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா நம்ம ஒரு என்ன மாதிரி இப்போ ஒரு பிரசன்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். அப்ப பிரசன்டேஷனுக்கு வந்திக்கோலே நம்மளுக்கு ஒரு என்ன செய்யுது, ஒரு பதட்டமான ஒரு நிலை என்னது உருவாகுது. அந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த பதட்டத்தை வெளிக்காட்டாம உள்ள வச்சு 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 மறைச்சி அதை ஒரு டைம்ல வெடிச்சு அந்த ஸ்ட்ரக்காக நிற்கும் போது என்ன நடக்குது, அந்த இடத்துல ஈக்யூ குறைஞ்ச ஆளா நான் இருக்கிறேன். அப்ப அந்த ஈக்யூ குறைஞ்சிருக்கும் போது என்ன செய்யுது, அந்த ஈக்யூ லெவல் குறையிறதால நம்ம நம்மளே பாதிக்க வச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த ஈக்யூ லெவல் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால நான் என்ன செய்யணும், நான் பயந்திருக்கிறேன், அப்ப நான் கொஞ்சம் மூச்சு அப்படியே எடுத்துட்டு கீழே அப்படியே விட்டுட்டு நான் என்ன செய்வேன், ரிலாக்ஸா அடுத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த விஷயம் தான் என்னன்னு சொன்னா சுய ஊக்கம். அதாவது என்னன்னு சொன்னா நாம நம்மளை ஊக்கப்படுத்தி கொள்ள விஷயம். அதாவது நம்ம ஒரு வேலையை செய்ய போனோம்னு சொன்னா அந்த விஷயத்துல நம்மளோட உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல நம்ம நாமளாகவே ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொள்றது. மூணாவது தான் என்னன்னு சொன்னா பச்சாதாபம். பச்சாதாபம்னு சொல்றது நம்மளை சார்ந்ததாக இருக்காது, அடுத்தவங்களை சார்ந்ததா இருக்கும். அதாவது அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்து கொள்றது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னு சொன்னா நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம். நம்மளோட கலீக்ஸ், அதாவது கம்பெனில நம்மளோட வேலை செய்யற ஒருத்தர், அவருக்கு எப்படின்னு சொன்னா நம்மளோட நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஆனா ஒரு 2 days அவருக்கு அவர் அந்த வேலைகள்ல மாத்தமே ஏற்படுது, சரியா செய்யறாரு இல்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டு நம்மட என்னது ஆபீசர் கிட்ட, நம்மட மேலதிகாரி கிட்ட போய் என்ன நடக்கும், அவருக்கு அவர் 1008 பிரச்சனை வைப்பாரு, குடும்ப பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வைப்பாரு. அவர் என்ன பிரச்சனை வைக்கிறார் நம்மளுக்கு தெரியாவே. ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு இக்யூ லெவல் அதிகமா இருந்தா நம்ம என்ன செய்வோம், போய் அவர்கிட்ட என்ன பிரச்சனை, எதுல இருக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட அந்த கவலையை நம்ம என்ன செஞ்சுக்கொள்வோம், பங்கெடுத்துக்கொள்வோம். அந்த இடத்துல நம்மளுக்கு இக்யூ லெவல் அதிகமான ஆளா நம்ம இருப்போம். அடுத்த விஷயம் தான் என்னன்னு சொன்னா சுய கட்டுப்பாடு, சுய ஊக்கம், பச்சாதாபம். மூணு வகையானதை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 4வது ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா சமூக ஊக்கம். அதாவது என்னன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், சமூக ஊக்கம் சொல்றது என்னன்னு சொன்னா நம்ம சமூகத்தோடு சேர்ந்து போய் சமூகத்துல உணர்ச்சிகளை விளங்கி கொள்றது. அதாவது இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா ரோட்ல போயிட்டு இருக்கணும். ரோட்ல போயிட்டு இருக்க நம்மள மோதிர வண்ணமா ஒரு வெஹிக்கல் வருது. வெஹிக்கல் வந்தோடனே நான் ஃபுல்லா டென்ஷன் ஆகி என்ன செய்யறேன், அவருக்கு போய் ஏசுறேன், நீங்க என்ன பாத்துட்டு வரதெரியாவா உங்களுக்கு அப்படின்னு ஏசுறேன். அப்படி ஏசினத்தோட அப்படி ஏசினா எனக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ எனக்கு நடக்கும், உள்ளுக்கு ஸ்ட்ரெஸ் என்சைட்டி ஆகி டிப்ரெஷன் ஆகி நான் அந்த இடத்துல அந்த சூழலை ஹேண்டில் பண்ணாம சமூகத்தையும் நான் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஏற்படுத்தி என்னையும் நான் என்ன செய்யறேன், தாழ்த்தி கொள்றேன். அப்படி இல்லாம அந்த இடத்துல போய் அழகா இப்படித்தான் நீங்க இப்படி ஓட்டிருந்து பிள்ளை, உங்களோட மேலையும் பிள்ளரிக்கு எந்த மேலையும் பிள்ளரிக்கு என்ன செய்யற டைமுக்கு அந்த இடத்துல சமூகத்தை என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம சிறந்த முறையில அந்த இடத்துல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல சுமூகமா முடிச்சுக்கொள்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொத்தமா 5 கூரை பார்த்து முடிஞ்சு. அடுத்த விஷயம் தான் என்னன்னு சொன்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வளர்த்து கொள்றதுக்கு, கூட்டி கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். முதலாவது தன் என்னன்னு சொன்னா நாட்குறிப்பு. அதாவது ஒரு நாட்குறிப்பை நீங்க வச்சுக்கொள்றீங்க. நாட்குறிப்பை வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம், இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு கோபப்பட்டுக்கிறேன், இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க நாட்குறிப்பை எழுதிட்டு வரீங்க. எழுதிட்டு வரக்கொள்ள உங்களுக்கு என்ன செய்யும், ரெகுலேட்டா எழுதிட்டு வரக்கொள்ள உங்களுக்கு விளங்கும், ஓகே நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்கு போய்கிறேன்,
நான் என்சைட்டி வந்துட்டு ஒருவேளை குறைச்சிருப்பீங்க, இன்னொரு வேளை வந்து கூட்டிருப்பீங்க. நீங்க என்ன செய்றீங்க, அதுல குறைஞ்சிருந்தேன்னு சொன்னா நீங்க ட்ரை பண்ணுவீங்க. நான் வந்து என்னது பத்தியை கூட்டிக்கொள்ளணும், அதே மாதிரி சமூக கட்டுப்பாட்டை கூட்டிக்கொள்ளணும், அதே மாதிரி சுய ஊக்கத்தை கூட்டிக்கொள்ளணும்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் டைம் என்ன செய்யணும், ஆக்டிவ் லிசனிங். அதாவது வந்து ஆக்டிவ் லிசனிங்ன்றது தான் லைஃப்ல மிச்சமே இன்ஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம். அதாவது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு அடுத்தவங்க செல்லத்தை வந்து காது கொடுத்து கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல வந்து பிரச்சனை இருக்காது. அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் ஈஸியான ஒரு வழி தான் வந்து ஆக்டிவ் லிசனிங். மூணாவது விஷயம் தெரிஞ்சுன்னா பாடி லாங்குவேஜ். அதாவது வந்து ஒருத்தர் வந்து வேர்பலா வந்து கம்யூனிகேட் பண்றதை விட நான் வேர்பலா கம்யூனிகேட் பண்றதால வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா நான் வேர்பல் கம்யூனிகேஷன் தான் அதிகமா வந்து நம்ம சமூகத்துல காணப்படுது. அப்ப இந்த பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு முன்னாலே இருக்கிற சமூகமா முன்னாலே இருக்கிற ஒரு நபர்டையோ வந்து பாடி லாங்குவேஜ் நம்ம உணர்ந்து கொள்வதன் மூலமா வந்து நம்மளோட EQ லெவல் என்ன செய்யலாம், கூட்டிக்கொள்ள இயலும். அடுத்த விஷயம் தான் மெடிடேஷன். அதாவது வந்து என்னது, தியானம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தலையில போடாம ரிலாக்ஸ் அழகா இருந்து நான் வந்து இன்றைக்கு இப்படி நடந்து கொள்ள போறேன், இந்த ஆக்களோட இப்படி நடந்து கொள்ள போறேன், இப்படி வந்து என்ன உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்ள போறேன், இப்படி சமூகத்தை கூட்ட போறேன், இப்படி வந்து எனது சுய கட்டுப்பாட்டை கூட்ட போறேன்னு சொல்லி நம்மளுக்குள்ளாலேயே நம்மளுக்கூட பேசி நம்ம ஒரு தியான நிலைக்கு வந்தோம்னு சொன்னா நம்மளோட EQ லெவலை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதிகரிச்சு கொள்ளையிலும். இது இவ்வளவு நேரமும் நம்ம சொன்னது வந்து இந்த EQ லெவலை வந்து எப்படி அதிகரிக்கிற அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். இப்போ வந்து என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான கோட்டேஷனோட நான் வந்து என்ன ஸ்பீச்சை வந்து முடிக்க போறேன். அதாவது வந்து என்னன்னு சொன்னா இந்த IQ அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு கீ, ஜஸ்ட் ஒரு கீ தான். ஆனா EQன்னு சொல்றது என்ன, அந்த கீயை திறந்து உள்ளுக்கு போய்த்து அதுக்குள்ள இருக்கிற மனிதர்களோட வந்து நான் எப்படி வந்து உரையாடி எப்படி வந்து அந்த இடத்த தக்க வச்சு கொள்ளணும், அதுதான் EQன்னு சொல்லி சொல்றேன். IQ வந்து இருக்கலாம், ஆனா EQ இருந்தா மட்டும்தான் அந்த இடத்த வந்து நம்ம தக்க வச்சு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா ஏன் அதிகமான நல்லா படிச்ச நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள் ஏன் அதிகமா வந்து வேலையை விட்டு நீக்கப்படுறாங்கன்னு தெரியுமா? ஏன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு EQ லெவல் அதிகமாயிருக்கு, ஆனா IQ லெவல் வந்து அதிகமாயிருக்கு, அவங்களுக்கு EQ லெவல் குறைவா இருக்கு. அதாவது வந்து அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, அவங்களுக்கு அந்த துறையில வந்து நிறையவே அறிவு இருக்கு, ஆனா அவங்களுக்கு மனிதர்களோட எப்படி நடந்து கொள்ளணும், அவங்க வந்து அடுத்த உணர்ச்சிகளை வந்து எப்படி வந்து பார்க்கணும், அவங்களோட எப்படி சேர்ந்து போகணும்ன்றது அந்த அறிவு வந்து அவங்களுக்கு இருக்காது. சோ வந்து அதனாலதான் அவங்க வந்து வேலையை விட்டு நீக்கப்படுறாங்க. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல முக்கியமா வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா நம்ம வந்து IQக்கு பின்னால ஓடிட்டு இருக்கமே தவிர EQ வந்து நம்ம கணக்கெடுக்கிறது. அப்ப இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த IQ லெவலை வந்து கூட்டுற அதே மாதிரி EQ லெவலையும் கூட்டிட்டு போகிற வந்து அந்த வேலையை வந்து செய்யணும். அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னா நம்மட வந்து அறிவு வளர்ற அதே பட்சம் நம்மட உணர்ச்சிகளை வந்து நாம் எப்படி கட்டுப்படுத்தணும், எப்படி வந்து அடுத்தவங்க நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம தெளிவா வந்து ஒரே பெறலா வந்து கொண்டு போகணும். எனவே நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். IQ அப்படின்னு சொல்றது மூளை, EQன்னு சொல்றது என்னன்னு சொன்னா இதயம். மூளை வேலை செய்யற அதே சமயம் இதயமும் வேலை செய்யணும். அப்படியே வேலை செஞ்சா மட்டும்தான் மனிதனால வந்து சமநிலையா வந்து வாழ முடியும் என்று சொல்லி எனது இந்த பேச்சை முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி வசன்.